ஈரான் ஏவுகணைகளை நடுவானில் வீழ்த்தியதா இஸ்ரேல்? கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு தொடங்கி 14ஆம் தேதி அதிகாலை வரை சுமார் 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை கொண்டு இஸ்ரேல் மேல தொடர் தாக்குதலை நடத்துச்சு ஈரான். இந்த நிலையில ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுக்கும்னும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி இருக்கிறது உலக நாடுகள் மத்தியில போர் பத்தின பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இஸ்ரேல் ஈரான் மேல பதில் தாக்குதலை நடத்தும் பட்சத்துல அந்த தாக்குதல்ல அமெரிக்க படைகள் பங்கேற்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அப்படி உலக வல்லரசான அமெரிக்கா இஸ்ரேல் கூட இணைஞ்சு போரிடும் பட்சத்துல அது 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற அச்ச உணர்வும் உலக நாடுகள் மத்தியில இருக்கு. அதே சமயம் இஸ்ரேல் மேல ஈரான் வீசின ஏவுகணைகள்ல 99% ஏவுகணைகள் இஸ்ரேல் நிலப்பரப்புல விழுகல அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 300க்கும் மேல ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது பெரிதளவிலான பாதிப்புகள் இல்லைன்னு செய்திகள் வெளியாகிற நிலையில இஸ்ரேல் கையாண்ட தொழில்நுட்பம் உலக நாடுகள் மத்தியில பேசு பொருளாக இருக்கு. அதே மாதிரி உலக நாடுகள் அன்றும் இஸ்ரேலின் அழிவு திட்டமான சாம்சன் திட்டம் பத்தியும் பார்க்க வேண்டியது இருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்தால் பாதிப்பு யாருக்கு? இஸ்ரேலின் அழிவு திட்டமான சாம்சன் திட்டம் என்றால் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஈரானின் வான்வழி தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா தன் ராணுவ படைகளை அனுப்புச்சு. போர்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவனா அமெரிக்க படைகள் மேல கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் அமெரிக்காவை எச்சரிச்சு இருந்ததையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த நிலையில ராணுவத்துல பலம் கொண்ட நாடா அறியப்படும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஈரானின் ராணுவ பலம் சர்வதேச அளவுல பேசு பொருளாக இருக்கு. குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற நிறுவனம் சமீபத்துல உலக நாடுகளின் ராணுவ பலம் தொடர்பா வெளியிட்ட பட்டியல்ல ஈரானுக்கு 14வது இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் இஸ்ரேல் மற்றும் ஈரான்னு 2 நாடுகளுமே ராணுவத்துல சம பலம் கொண்ட நாடுகளாவே பார்க்கப்படுது. ஈரான் கிட்ட 186 போர் விமானங்கள் இருக்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. 1600 கிலோமீட்டர் முதல் 2400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிச்சு இலக்குகளை துல்லியமா தாக்கி அளிக்கிற 1000க்கும் அதிகமான ஏவுகணைகள் ஈரான் வசம் இருக்கு. ஈரானிடம் இருக்கிற போர் விமானங்கள்ல பெரும்பாலும் மிக் ரக விமானங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகின் தொழில்நுட்ப தலைநகரா அறியப்படும் இஸ்ரேல் அண்டை நாடுகள் எல்லாம் சண்டை நாடுகளாயிருக்கிறதால இராணுவ ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு இணையான இராணுவ கட்டமைப்பு இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எதிரி நாடுகளின் ஏவுகணைகளை நடுவானத்திலேயே இடைமறித்து தாக்கி அளிக்கும் தொழில்நுட்பத்தை சர்வதேச அளவில் கண்டுபிடிச்ச முதல் நாடு இஸ்ரேல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல எதிரி நாடுகளின் ஏவுகணைகளை லேசர் ஒளி மூலம் தாக்கி அளிக்கும் அயன் டோம் தொழில்நுட்பத்தை முதலா சோதனை செஞ்ச நாடாவும் இஸ்ரேல் இருக்கு. ஈரானின் தாக்குதலை முறியடிக்க இது மாதிரியான பிரத்யேகமான தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு ரீதியிலான அச்சுறுத்தல்கள் இருக்கிற நிலையில 3 லட்சத்துக்கும் மேலான ரிசர்வ் ராணுவ படையினர் எப்போதும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியா போர் நடக்கும் பட்சத்துல அது வான்வழியாதான் நடக்கும்னு சொல்லப்படுற நிலையில இஸ்ரேல் விமானப்படையில ஈரானை விட வலிமையா இருக்கு. இஸ்ரேலின் F-15, F-16 ரக போர் விமானங்கள் ஈரானின் போர் விமானங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவை. அதே போல இஸ்ரேலிடம் 241 போர் விமானங்கள் தயார் நிலையில இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மேலும் 5000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிச்சு தாக்குதலை மேற்கொள்ளும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மற்றும் 200 வகையான அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் அச்சத்தை முன்வைக்கும் இஸ்ரேலின் அழிவு திட்டமான சாம்சன் திட்டத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. போர்ல இஸ்ரேலுக்கு பாதகமான சூழல் ஏற்படும் பட்சத்துல இஸ்ரேல் வசம் இருக்கும் ரகசிய அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதே ஆபரேஷன் சாம்சன்னு சொல்லப்படுது.
ஈரானின் வான்வழி தாக்குதல்ல இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கும் விதமா அமெரிக்க படைகள் களமிறக்கப்பட்டுச்சு. சில நாட்டோ அமைப்பை சேர்ந்த நாடுகளும் எங்களுக்கு உதவுனதா இஸ்ரேல் சொல்லி இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஈரான் மேல இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவும் பட்சத்துல சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு ஆதரவா களமிறங்கும். அதனால 3ஆம் உலக போர் தொடங்கும் அபாயம் இருக்கிறதா பார்வை முன்வைக்கப்படுது. இந்த சூழல்ல இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா களமிறங்க தயங்காதுன்னும், அதே சமயத்துல ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்ல அமெரிக்க படைகள் பங்கேற்காதுன்னு சொல்லி இருக்கிறது ஆறுதல்னாலும் போர் சூழல் உருவாகி இருக்கிறது சர்வதேச அளவுல பதற்றமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.